1 சாமுவேல் 30:8. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், உங்களோட சார்பாக உங்கள் ஆதரவாக இருந்த மனிதர்களே உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் அந்த மனிதர்களையும் சார்ந்திருக்காமல், உங்கள் உணர்ச்சிகளை சார்ந்திருக்காமல், தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள விசுவாசத்தினாலே தேவனுக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுக்குள் உங்களை திடப்படுத்தும் போது நீங்கள் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். என்கரேஜ் யுவர் செல்ஃப் இன் த லார்ட் ஆஃப் கோஸ்ட். அந்த பரிசுத்த தேவனுக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தாலும் சரி தைரியமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு சகலத்தை திருப்பி கொடுப்பார். நான் இழந்து போன பலனை திருப்பி கொடுப்பார். நீங்கள் இழந்து போன பணத்தை திருப்பி கொடுப்பார். நீங்கள் இழந்து போன உறவினர்களை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன வேலைகளை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்து போன நன்மைகளை திரும்ப கொடுப்பார். அவர் சொல்ற திருப்பி கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. திரும்ப கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, எனக்கு திருப்பி கொடுக்குற ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு திடப்படுத்திங்க. கூட இருக்க துரோகம் பண்ணதை பார்க்காதீங்க, குழி பறிக்கிறத பார்க்காதீங்க. உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், கூட பிறந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அவங்கள பார்க்காதீங்க. கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்துவீர்கள் என்றால் நீங்கள் இழந்த எல்லாத்தையும் 100 மடங்கு திரும்பிக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். தாவீதுக்கு கர்த்தர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாயினார். எதை வச்சு திரும்ப சொன்னார்? அவன் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு தன்னை திடப்படுத்தி கொண்டதுனால சொன்னார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீங்க. ஒருவேளை எதையாவது நீங்கள் இழந்திருந்தாலும் அதை 100 எத்தனையாக கர்த்தர் உங்கள் கையில் திரும்ப கொடுத்துடுவாங்க. ஆமென், ஆமென். ஒன்று இழந்து போக மாட்டீங்க தேவ பிள்ளைகளே. இந்த மாதத்தில் கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. 2வது தாவீது என்ன செய்தான்னா 1 சாமுவேல் 30:7 வாசிங்க. தாவீது அகிமெலக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். நல்லா கவனிங்க. தாவீது அந்த நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டது மாத்திரம் இல்லை, கர்த்தரிடத்துல அவருடைய வழி நடத்துதலை தேடினான். ஆண்டவரே, நீங்க இப்ப என்னை நடத்துங்க. நான் நடத்தின மனிதர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் நடத்தின மனிதர்கள் எனக்கு துரோகம் பண்றாங்க. நான் சாகணும்னு விரும்புறாங்க. ஆனா நீங்க என்னை வாழணும்னு விரும்புறீங்க. அவர் தான் நீங்க வாழணும்னு விரும்புகிறார். ஆகவே அவருடைய வழி நடத்தலை தாவீது தேடினது போல நீங்களும் தேடுங்க தேவ பிள்ளைகளே. தாவீது தான் சொந்த பலத்தினால எதிரியை துரத்த நினைக்கல. அவன் யுத்த வீரன், இளைஞனா இருந்தான். அவனோட 400 பேர் இருந்தாங்க. அவன் நினைச்சிருந்தான், வாங்கடா இப்பயே போய் பிடிக்கலாம், எதிரியை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி நினைக்கல. ஆசாரியனை வரவழைத்து கர்த்தரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? கர்த்தர் சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்வாய். கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க. 2வது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக அவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? மனுஷங்கிட்ட யோசனை கேட்கற நிறுத்திடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இழப்பு வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனம் வரும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வழி நடத்துதல சீக் டிவைன் டைரக்ஷன். அவருடைய வழி நடத்துதலுக்காக தாவீது நின்றான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, நீ இழந்ததெல்லாம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இந்த மாதத்துல கர்த்தருடைய டைரக்ஷன், அவருடைய வழி நடத்துதலுக்காக நீங்க நிற்பீங்கன்னா நீங்க இழந்ததெல்லாம் இந்த மாதத்துல பரிபூர்ணமாய் திருப்பிக் கொள்வீர்கள்.